ஃப்ரெண்ட்ஸ், சத்தான முருங்கைக்கீரை கடையில் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. பருப்பு குழையணும்னு அவசியம் கிடையாது, ஒன்று பாதியமாக வெந்தால் போதும். 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்கீரை நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நசுங்கி வரணும். இப்போ கீரை கடையிற மண் சட்டிக்கு கீரையை மட்டும் மாற்றிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை கடைஞ்ச பிறகு ஒரு தாளிப்பு கரண்டி சூடு பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய், வடகம், ஒரு 4 மோர் மிளகாய் இருந்தால் 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது லேசாக நிறம் மாறி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையோட இதை சேர்த்துட்டு இதை லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு அவ்வளவுதான், முருங்கைக்கீரை கடையில் ரெடி.